வணக்கம்ப்பா. அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு இடுப்பு கொடி போல் சின்னதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு பெருத்து பெருத்து போய் நிறையா பெண்கள் இருக்காங்க. டாக்டர்கிட்ட போய் காட்டினா அவங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடுப்பை சுற்றி சதை தான்ப்பா, கொழுப்பு சதை அப்படி சேர்ந்து போகிறதுனால இந்த மாதிரி வருது. அப்போ அந்த காலத்தில் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தோம். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அதனால் யோக பயிற்சி செஞ்சு இல்லாட்டி ஒரு உடற்பயிற்சி செஞ்சு நம்ம அதை சரி பண்ணிக்கிறணும். ரெண்டாவது அதில் நம்ம தினம் ஒரு 2 நெல்லிக்காய், முட்டை இஞ்சி, கருவேப்பிலை அதில் உருவி போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி தண்ணியை கலந்து கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு அதை வடிகட்டக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த நெல்லிக்காயில் இருக்கிற நார்ச்சத்து இருக்கணும். அதனால் நைஸாக அரைச்சிட்டு காலையிலேயும் மத்தியானமும் சாப்பாட்டுக்கு இடையில உள்ள நேரத்துக்கெல்லாம் டெய்லி குடிச்சிட்டு வாங்க. அந்த இடுப்பு சதையும் குறையும், அந்த பிசிஓடிங்கிற இது மாறும், கர்ப்பம் தங்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வாங்க.